வணக்கம் மக்களே, முருகபக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பொழுதுபோக்கு சேனல்லேருந்து என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா, ஊத்துமலை முருகன் கோயில் தான். நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் சரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகர் கோயிலுக்கு கிளம்புறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா திருவாக்கவுண்டனூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவேஸில் போனோம்னா அந்த சீலநாயக்கம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாவே எங்கேயுமே இது பண்ண தேவையில்ல. நேராக மெயின் ரோட்லேயே போனோம்னாவே அந்த கோயில் முன்னாடியே தெரியும். மலை மேலே தான் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அங்கே என்னென்ன கோயில், என்ன சாமி சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே நாங்கள் போகும்போது முருகர் கோயில் மட்டும்தான் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே நிறைய சாமிகள் இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ஃபேமிலியாக ஒரு லீவ் டைமில் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு பாருங்கள். உண்மையாலுமே மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் மலையும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றிலும் மலைப்பகுதியாக தான் இருக்குது. இயற்கை காற்று, அப்புறம் அந்த மலையிலேருந்து பார்த்தோம்னாவே நம்ம சேலம் சிட்டியே தெரியுது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள். நாங்கள் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோனையும் பார்த்திங்கன்னா அந்த மலை தெரியுது பாருங்கள். நீங்களே இப்போ பார்க்குற வீடியோவில் தெரியும். கோபுரம் மட்டும் தெரியும் பாருங்கள். இதுதான் முருகன் கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆச்சு. இதில் கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னாவே அப்புறம் ஒவ்வொரு கோயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரோடு வளைஞ்சு போகும். இது எப்படி சொல்கிறதுனா, திருப்பதிலாம் போகும்போது நம்ம ரோடு பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போகும்போது ரவுண்டாக சுற்றி போகும். அந்த மாதிரி தான் இந்த முருகர் கோயிலையும் இருந்துச்சு. அப்படியே பாதை பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சு போச்சு மலை மேலே. நாங்கள் கூட வண்டி போகாது, நடந்தால் போகணும் அப்படின்னு நினச்சோம். அப்படிலாம் இல்லை. வண்டியெல்லாம் தாராளமாக முருகர் கோயில் மலைக்கு மேலேயே போகிற மாதிரி தான் பைக்கு, காரு எல்லாமே போகிற மாதிரி தான் வசதியாக தான் இருக்குது. நடந்து போகிறீங்களும் கீழேருந்து நடந்து போகிறனா போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மலை ஏறணும்னு நினைக்கிறீங்க, நடந்து கூட போய்க்கலாம். நடப்பாதையாக போயிட்டு வரலாம் ஜாலியாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வண்டியில் போனோம். அங்கே பாருங்கள், ஒரு 2-3 பேர் நடந்து தான் போனாங்க. நடந்து மலை ஏறிட்டு வந்தாங்க. நமக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். பாருங்கள் நீங்களே இப்போ சுற்றிலும் காடு தான். நல்லா நீட்டாக அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோமே நம்ம மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இப்படியெல்லாம் இயற்கை, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மரம் செடிகள்லாம் இப்போ நிறையாவே இதாகிட்டே வருது. ஏதோ ஒரு சில இடங்கள் தான் மலைப்பகுதி, இந்த காடு செடிகள்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த மலைக்கு போனோம்னா நல்லா பச்சை பசுமையாக நல்லா இயற்கையாக சூப்பராக இருக்குது. இதில் முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆர்ச் மாதிரி தெரியுது. சாமுண்டீஸ்வரி அம்மன் சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு தான் போனோம். நாங்கள் ஏன்னா அதுக்கு தான் வந்துடணுன்ட்டு அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே எல்லா கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பெருமாள் கோயில், சாமுண்டீஸ்வரி. அது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது அந்த மலையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்குது, சிவன் கோயில். இந்த க்ரீன் கலரில் இது மாதிரி போட்டிருக்காங்க, அதுதான் சிவன் கோயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னாவே முருகர் கோயில் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் முருகர் கோயில்னு நினச்சிட்டு போய் பெருமாள் கோயில்கிட்ட வண்டி நிறுத்தினோம். அதுக்கப்புறம் மேலே அங்கேன்னு சொன்னாங்கன்ட்டு அப்புறம் மேலே போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முருகர் கோயில். பாருங்கள், அங்கே முருகர் கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சேலம் அப்படியே ஃபுல்லாகவே தெரியும், சேலம் சிட்டி. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் முன்னாடி முருகன் கோயில் வாசலில் பூக்கடை இருந்துச்சு. அங்கே போய் சரி முருகனுக்கு பூ வாங்கிட்டு அரளிப்பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே சாமி கும்பிட போனோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்டெப் இருக்கும், ஒரு 20 படிக்கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏறி போனோம்னாவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பூலாம் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு உள்ளே பாருங்கள், இதுதான் முன்னாடியே என்ட்ரன்ஸு. இந்த படிக்கட்டில் தான் ஏறி நம்ம உள்ளார போகணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நானும் இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போனோனையுமே நல்லா இருந்துச்சு கோயில். முருகர் ஃப்ரீயாக கூட்டம் இல்லாமல், நெரிசல் இல்லாமல் நீட்டாக போய் நம்ம பொறுமையாக சாமி கும்பிட்டு வரலாம். விசேஷ நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல். நாங்கள் இடப்பட்ட நாளில் போனதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக தான் போய் பார்த்தோம்.
அப்புறம் உள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே தெரியும் உள்ளே. இங்கே வந்து முன்னாடி ஒரு சிலை இருக்கும். அப்புறம் மயில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முருகர் சாமி உள்ளார இருக்குது, முருகர் சாமி சந்நிதி. இது வந்து எப்படின்னா சுற்றி வர முடியாத அளவுக்கு எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாக அந்த நடுவில் தான் போயிட்டு முருகர் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். உண்மையாலுமே நல்லா ஃப்ரீயாக கும்பிட்டோம். அதனால் வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று கும்பிட முடிஞ்சுது. நம்ம எதுக்காக கோயிலுக்கு போனால் மனசு நிம்மதிக்காக தான் அதிகமாக நம்ம கோயிலுக்கே வந்து போவோம். அது வந்து போயிட்டு கூட்டத்தில் அவசர அவசரமாக பார்த்துட்டு வந்தாலாம் கிடைக்காது. போயிட்டு பொறுமையாக நின்று அந்த கடவுளை வந்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு பார்த்துட்டு வந்தோம்னாவே உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து முருகர் சந்நிதி. உள்ளார பாருங்கள், முருகர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாருன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறக்கே வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து ஃபோனில் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி இருக்குது, நேரில் வந்து பாருங்கள் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த கோயிலில் வெளியும் பார்த்திங்கன்னா ப்ளேஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம், எல்லாம் ஜாலியாக இருக்கலாம், நல்லா பேசிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காலபைரவ சன்னதிலாம் இருக்குது. அது ஆனால் வந்து அந்த பக்கம்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா மலைலாம் இருக்குது. மலைக்கு மேலே வந்து நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மலையில் வந்து பாம்பெல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த பூசாரி கிட்ட கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மலைக்கு மேலே பாம்பெலாம் வந்து வருது, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போ வந்து பாம்பு கடிச்சிருந்துன்னு ஒரு 2-3 டைம் இதாகிருக்கு, அதனால் வந்து யாருமே அந்த மலை பகுதிக்கெலாம் போகிற விட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் லாக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் முருகரை மட்டும்தான் பார்த்துட்டு வர முடியுது. இந்த காலபைரவர் கூட நாங்கள் பார்க்கல, அதையுமே பார்க்க முடியல எங்களால். பின்னாடி வந்து எங்கேயுமே போக முடியல. இதெல்லாம் முன்னாடி சைடில். இந்த மரத்துக்கிட்டேயுமே பாம்பு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. அந்த மலைப்பகுதிக்கெலாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போய்க்கணும். ஏன்னா நம்ம போயிட்டு அப்புறம் கடவுள் மேலே வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து வெளியே பார்த்திங்கன்னா பாருங்கள், நாங்கள் வந்த பாதை தான் இது. நம்ம வளைஞ்சு வரும்போது இப்போ வந்து இது மலைக்கு மேலே முருகர் வந்து எல்லா கோயிலையும் தாண்டி மேலே லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வெளியே பாருங்கள் எவ்வளோ வண்டி வேணாலும் நிறுத்திக்கலாம் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலே பார்த்திங்கன்னா சேவல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. வந்து சுற்றிலும் வந்து ஃபேஸ்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானே வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு பரவாயில்லையே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நினச்சேன். பாருங்கள் சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரியுது. அடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனோம். அந்த பெருமாள் கோயிலையும் அப்படி தான். அந்த ஸ்டெப் ஏற இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ பெரிய வந்து அட்டைப்பூச்சி போகுது. அதனால் வந்து குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் போகணும். இது வந்து ஸ்ரீ சத்யநாராயண கோவில் தான் இது. இதுலேயுமே அப்படியே வண்டி வேணாலும் முருகன் கோயிலேருந்து ரைட் சைடு திரும்பி போனோம்னா வண்டி இருக்குது, வண்டி பாதையில் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டெப்பில் போகிற மாதிரி இந்த பக்கமாக இருக்குது. முன்னாடி முருகர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டெப்லேயே போய்க்கலாம், சின்ன மலையாக தான் தெரியுதுன்ட்டு அப்புறம் ஸ்டெப்பில் தான் போனோம். பாருங்கள் முன்னாடியே வந்து பெருமாள் பாதை இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி மேலே வந்தோம்னா அங்கேயுமே அப்படி தான். அந்த பெருமாள் கோயிலுமே போகிறவள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன விநாயகர், அம்மன் சாமி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஏறி ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டே வந்து சுற்றிலும் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் மலை, எங்கே சுற்றிலும் பார்த்திங்கன்னா மலை. அதுக்கப்புறம் எல்லா பக்கம் நாங்கள் வந்து சுற்றி நல்லா ஜாலியாக பார்த்துக்கிட்டே போனோம். நாங்கள் வந்து இல்லை வீடு சிட்டியில் வந்து வீடாக பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லாவே மரப்பகுதியாக இருந்தங்காட்டி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் கூலிங்காக இருந்துச்சு. மெயினாக நாங்கள் வந்து யார் யார் போயிருந்தோம்னா, நானே எங்கள் வீட்டுக்கார், பாப்பா, அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சியெல்லாம் தான் போயிருந்தோம். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். பைக்கில் தான் போயிருந்தோம். போயிட்டு எல்லா கோயிலும் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அங்கே பெருமாள் மலையிலேயே வந்து விநாயகர் சந்நிதி தான் அது. எங்கள் பாப்பான்ட்டு விநாயகர்கிட்ட நான் தோப்புக்கரணை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ தெரியுது அது அந்த கீழே இருக்க அந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் தான். பெருமாள் மலையிலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து பெருமாள் மலைலாம் வந்து அதிகம் எப்பயுமே படிக்கட்டு நிறைய தான் இருக்கும். இது வந்து கம்மியாக தான் இருக்குது. வயசானவங்களுமே வந்து தாராளமாக ஏறி போகலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பாருங்கள் இங்கே இந்த கோயிலில் நின்று பார்த்தாலுமே ஃபுல்லாக வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நல்லாவே பார்த்தோம்னா எல்லா பக்கமே வீடு வீடாக தான் தெரிஞ்சுது. இன்னுமே நைட் டைமில் பார்த்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் இது வந்து பகல் டைம் தான். ஆனால் நாங்கள் வந்து கிளம்புறக்குள்ளே நைட் டைம் இதாகிடுச்சு. நாங்கள் 5 மணிக்கு போனோம்.
ஆனால் வந்து நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோன்னு தான் நினச்சோம். அப்புறம் பார்த்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் 8 மணிக்கு தான் கோயிலேருந்தே கிளம்புனோம். அப்படி அந்தளவுக்கு சுற்றி பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து நான் பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் வந்து பாருங்கள், இதுவுமே பெருமாள் கோயிலுக்கு அந்த பக்கமும் மலைப்பகுதி தான். ஆனால் என்ன இந்த மாதிரி மலை கோயிலுக்கெலாம் போகும்போது கொஞ்சம் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்புறம் அந்த பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இது முனிப்பர் சிலை இருக்குது. பெரிய சிலையாக முனிப்பர் சிலை வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து பெருமாள் கோயில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோயில் தெரியும் பாருங்கள், அது தெரியும். அதுதான் வந்து பெருமாள் கோயில். முனிப்பர் சாமி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அப்புறம் அந்த வாசலில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பெயிண்டில் கோலம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே, மங்களகரமாக அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், முனிப்பர் காவல் காக்கக்கூடிய தெய்வம் முனிப்பர். அதுக்கப்புறம் வந்து இப்படி சைடில் நாங்கள் முனிப்பரை கும்பிட்டு இங்கே சைடில் பார்த்திங்கன்னா எல்லாம் மரம் காடு எல்லாம் இருக்குது. அந்த குட்டி குட்டியாக தெரியுறதோ அதுவும் வந்து ஒரு சாமி கோயில் தான். எல்லாமே ஒவ்வொரு சந்நிதி வந்து அங்கங்கே இருக்குது. சுற்றிலையும் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ காடு, எத்தனை மரம் செடி கொடி எல்லாம் மலைப்பகுதி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முன்னாடி வந்து பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ள பெருமாளை பார்க்க போவோம். அந்த மாதிரி தான் வந்து முன்னாடி ஆஞ்சநேயர் சிலை தான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அந்த பெருமாள் கோயிலை சுற்றி, நான் பெருமாள் கோயில் சாமி கும்பிட்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து என்னென்ன அவதாரம் எடுத்தார் அப்படிங்கக்கூடிய அந்த படங்கள் வந்து அதுலேயே வந்து அந்த செவத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே நமக்கு தெரியாத கூட நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன அவதாரம் வந்து அவர் எடுத்தார் அப்படிங்கக்கூடிய வந்து எல்லா படமும் வந்து அதில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பார்த்திங்கனாவே தெரியும். அதில் ஒவ்வொரு அவர் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்தையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நானே வந்து இத்தனை அவதாரம்லாம் அவர் எடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே ஒவ்வொரு அவதாரம் பாருங்கள் அவருடைய. நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோயிலெலாம் வந்து நமக்கெல்லாம் தெரியாமையே இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் தெரியாது. நாங்களே முருகர் கோயில் இருக்குது மட்டும்தான் நினச்சோம். அப்புறம் வந்து பார்த்தா அங்கே இத்தனை எல்லா கோயிலும் இருக்குது, இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்குது, எல்லாமே வந்து தெரிஞ்சுது. இதை வந்து நாங்கள் சுற்றி வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் பெருமாள் கோயில். இங்கே உள்ளதான் வந்து பெருமாள் சந்நிதி இருக்குது. அங்கே பாருங்கள், பெருமாளுமே அப்படி தான் சூப்பராக உண்மையாலுமே அழகாக இருந்துச்சு. நல்லா நீட்டாக, எந்த கோயிலுமே வந்து ரொம்ப கூட்டமாலாம் இல்லை. விசேஷ டைமில் போனால் கூட்டமாக இருக்குமா என்னமோ தெரியல. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வந்து நாங்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். பாருங்கள், பெருமாள் இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த வீடியோ வந்து ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஓகே, நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க, அவங்களாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பெருமாள் கோயில் வாசலே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பைரவர் சந்நிதி இருக்குது. இவர் தான் வந்து பைரவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்ன விசேஷனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் சுற்றிலையுமே அவரோட படங்கள் அந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க கோயில் பார்க்குறக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாதம். அம்மா தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பாப்பாக்காக மறுபடியும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்னு உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து பிரசாதம் வந்து ஐயர் கொடுத்தாரு. அவர் கொடுக்கவும் அப்புறம் அவள் ஜாலியான்ட்டு ஐயோ எனக்கு பிரசாதம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தா. இதெல்லாம் வெளியே வாசல் தான் பாருங்கள், பெருமாள் கோயில் வாசலில் தான். பெருமாள் சன்னதி உள்ளே இருக்குது, அதுக்கு வெளியே வந்து இடம் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு வரலாம். அவ்வளோதான். எங்கள் பாப்பா வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு இதுலேயே வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தரும் வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க. நாங்கள் பிரசாதம் வேறு தீந்துச்சு. அப்புறம் எங்கள் பாப்பான்ட்டு நானே பாப்பாங்களுக்குள்ள கொடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆள் கொஞ்சம் சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குதுன்னு சொன்னல அந்த இடம்தான். இதில் பாருங்கள், அந்த குட்டீஸ் 2 பேர் பாருங்கள் எவ்வளோ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எப்படி இது பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. குட்டீஸ்னாவே அது ஒரு அழகு தான். அந்த குழந்தைங்க வந்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்தீங்க பார்த்திங்கன்னா இந்த யாகசாலைன்னு சொல்லி இருக்குது.
இங்கே வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளெல்லாம் போகக்கூடாது. நாங்கள் வந்து வெளியே மட்டும்தான் இருந்து பார்த்தோம், வீடியோ எடுத்தோம். உள்ளே வந்து எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு எதுன்னு தெரியல எங்களுக்கு. பாருங்கள், சுற்றிலும் இங்கேயுமே வந்து ஒவ்வொரு அந்த அவர் எடுத்த இது தான் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்க மாதிரி செலவுக்கு இந்த நடராஜர் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பெருமாள் கோயிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போகும். அதில் பார்த்திங்கன்னா நாகம்மா சந்நிதி வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்து இருக்குது. அந்த நாகம்மா சந்நிதியுமே அப்படி தான். உண்மையாலுமே அது சின்ன கோயில் தான், ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்குறக்கே வந்து இதாக இருந்துச்சு. அதில் தான் போயிட்டு அப்புறம் நாங்கள் நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து புத்தில் வந்து எல்லாருமே வந்து பாம்புக்கு வந்து முட்டை பால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பயந்து தான் போனோம். காடாக இருக்குது, ஏதாச்சும் இது பாம்புக்கு எதாவது வருமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே தான் போனோம். ஆனால் கடவுள் அதெல்லாம் ஒன்றும் வரல. நாங்கள் பாட்டுக்கு நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த புத்து. அதில் பாருங்கள் எல்லாருமே முட்டை வச்சுருக்காங்க, முட்டை பால் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு எதுவுமே தெரில, அதனால் நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல. முருகர் கோயில் பூ மட்டும்தான் வாங்கிட்டு போனேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து இப்போ தான் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைட்லேயே வந்து ஒரு இது நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வந்து பிரம்மா சந்நிதி தான் அங்கே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து சிவன் கோயில். இதுலேருந்து லெஃப்ட் சைடு நின்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து பிரம்மா கோயில் இருக்குது. நேராக தெரியுது வந்து சிவன் கோயில். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது தான் பிரம்மா கோயில். பாருங்கள், ஞானத்தந்தை அகத்தியர்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரம்மா கோயில் தான் இருக்குது. பிரம்மா கோயிலுக்கு போனால் நம்ம தலையெழுத்தே மாறும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு அதை அங்கேயே சாமி கும்பிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே வந்து இங்கெல்லாம் சுற்றிலுமே எல்லாம் பூட்டி தான் வச்சுருந்தாங்க. எதுக்காக பூட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை அங்கே காடுங்கனால விலங்குகள்லாம் போய் ஏதாவது இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் இருந்தாலும் சரி போய் எல்லா சாமியுமே நம்ம பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் வந்துக்கனால எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். இதாக பாருங்கள் பிரம்ம கோயில். உள்ளார் பாருங்கள் பிரம்மன் சிலை இருக்குது. ஆனால் அது கிளியராக தெரியல எங்களுக்கு பூட்டி இருந்ததுனால. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றிட்டு வெளியே வந்தால் அந்த நான் சொன்ன சிவன் கோயில் அங்கே தெரியும். அங்கே தான் இப்போ அடுத்தது போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாம் மண் காடு அப்படி தான் இருக்கும். பார்த்து தான் நம்ம வந்து போகணும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இதுதான் வந்து சிவன் கோயில். பாருங்கள், அவ்வளோ பெரிய வேல் இருக்குது. அந்த சிவனுடைய வேல் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சந்நிதி இருக்கும். அது வந்து ஐயப்பன் சந்நிதி. வாங்க அப்புறம் அதையுமே எல்லாமே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது பாருங்கள், சிவன் தெரியும். அங்கே வந்து 3 லிங்கம் இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் 3 லிங்கம் இருந்துச்சு. அப்புறம் அதை சாமி கும்பிட்டு அதுவுமே லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே பூட்டியே தான் வச்சுருந்தாங்க. ஏன்னு எங்களுக்கு சரியாக தெரியல, நாங்கள் கேட்கல. வெளியே வந்து பார்த்துட்டு இப்போ நாங்களாம் வந்து சரி போய் சாமி கும்பிட்டு வரலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி சிலை இருந்துச்சு. அங்கே வந்து போகிற வழியே வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து அது மேலே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி அப்படியே ஸ்டெப்பில் ஏறி அழுங்காமல் அப்படியே அந்த தூண் மேலே ஏறி அப்படியே அழுங்காமல் போனோம். போய் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு. ஆனால் அது விஸ்வமித்தர்னு போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த சாமி உள்ளார நல்லா கொஞ்சம் தெரியல, ஃபேஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரியல. அதனால் அப்புறம் சாமி நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் சிலை தான். ஐயப்பன் கோயில் வந்து அங்கே இந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்து ஐயப்பன் சிலை இருக்குது. பாருங்கள், சுற்றிலும் ஆனால் எல்லாமே காடு மலை பகுதி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எங்கெங்கே எப்படி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ஐயப்பன் சாமிங்க. பாருங்கள், ஐயப்பன் சாமி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஐயப்பன் சாமியும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றில எல்லாம் மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி பார்த்தோம்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த நான் தான் சொல்லியிருந்தேன்ல, பெருமாள் கோயிலுக்கு வர வந்து வண்டி வர பாதை வந்து தெரியும். இதுதான் பெருமாள் கோயில். அந்த பக்கம் வந்தோம்னா நம்ம ஸ்டெப்பு வந்து வரலாம்.
இந்த பக்கம் வந்து வந்தோம்னா வந்து வண்டி, காரு எல்லாமே போறக்கு அந்த கோயில் வாசல்லேயே வந்து வண்டி நிறுத்துற மாதிரிலாம் இடம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மயில் வந்து இருந்துச்சு. மயில் வந்து கூட்டமாக சின்னதாக நிறையா போச்சு. அதுக்கப்புறம் பெரிய மயில் 2 இருந்துச்சு நல்லா தோகையோட. அதை தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நாங்களும் மயில் வந்து ரெக்கையை விரிக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் வந்து விரிக்கலை. சரி பரவாயில்லன்ட்டு அப்புறம் அந்த மயிலை மட்டும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு 2 மயில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது ரெக்கைலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் கீழே இறங்கி வரும்போது தான் பார்த்தோம், அங்கே வந்து கருப்புசாமி கோயில் இருக்குது. இது வந்து நாங்கள் மேலே ஏறும்போது வந்த பாதை. அதுலேருந்து வந்து லெஃப்ட் சைடு இறங்கும் போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோயில் இருக்குது. அது வந்து நாங்கள் போகும்போது பார்க்கவே இல்லை. அப்புறம் வரும்போது தான் அப்புறம் கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கேயுமே பாருங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு புத்து. அந்த புத்துலேருந்து போனீங்கன்னா கருப்புசாமி கோயில் தெரியும். எங்கள் பாப்பான்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டாக போவேன்ட்டு போயிட்டு இருந்தா. இது பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் கருப்புசாமி கோயில். அங்கே வந்து குதிரை சிலை, நாய் சிலை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ளார பார்த்திங்கன்னா அந்த கருப்புசாமி சன்னதி இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து கருப்புசாமி வந்து அவ்வளோ கம்பீரமாக இருந்தார். அங்கே வந்து அப்புறம் கன்னிமார்கள் சிலை வந்து இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த கன்னிமார்னு சொல்லக்கூடிய சிலை பாருங்கள், முன்னாடியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கருப்புசாமி இங்கே வந்து அப்புறம் கருப்புசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, பற்ற வச்சுருந்து சாமி கும்பிட்ருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து போய் சும்மா சாமி கும்பிட்டு திணீர் அடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க கருப்புசாமி பாருங்க எவ்வளோ வந்து கம்பீரமாக இருக்கிறாருன்னு பாருங்கள். பார்க்குறக்கு அப்படி வீரமாக இருக்கிறாரு. பார்த்தாலே நம்ம வந்து அவ்வளோதான், அவர் பயந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் அதையும் சாமி கும்பிட்டு கீழே வெளியே வந்துட்டு கீழே வந்தோம். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சிவன் கோயில் தான் இருக்குது கீழே. இந்த பெருமாள் கோயில் பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தான் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு, எழுதி போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் சிவன் கோயிலுக்கும் போனோம். அடுத்தது வந்து நீங்கள் அதுதான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சுற்றிலும் மலை தான். நீங்களே பாருங்கள், எல்லாம் சுற்றிடும். இது வந்து நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கீழே நின்று பெருமாள் கோயிலை வந்து எடுத்தோம். மறுபடியும் பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து இது வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் தான், அம்மன் கோயில். நாங்கள் வந்து இதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமா, நெக்ஸ்ட் டைம் வந்தால் போய்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரி வந்துட்டோம், எல்லா சாமி கோயிலையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாருங்கள் முன்ன பார்த்துக்க இப்போ வந்து லைட் பாருங்கள், எல்லா பக்கம் லைட் எரியுது. பார்க்குறக்கு எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோக்கா அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. நைட் டைம் பாருங்கள் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். நேரில் இது வந்து ஃபோனில் கூட வந்து நமக்கு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிவன் கோயில். உள்ள நேராக பார்த்திங்கன்னா நேராக கிணத்துக்கு ஏற்றாப்புலே வந்து சிவன் கோயில். அங்கே வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிவனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு பாறையில் வந்து சிவனை அப்புறம் வந்து ஏதோ சக்கரை மாதிரி ஏதோ செதுக்கி இருந்தாங்க. அது என்ன எங்களுக்கு கரெக்டாக தெரியல. அங்கேயுமே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். பாருங்கள், நான் சொல்லியிருந்தாங்க சக்கரைலாம் இருக்குது, அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா கோயிலுமே வந்து நல்லா நீட்டாக இருக்குது, இடம் இருக்குது. உண்மையாலுமே வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வரலாம். நம்ம வந்து பொறுமையாக ஒரு பக்கம் வந்து அடித்து பிடிச்சி போகாமல் நீட்டாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில் ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து முருகர் இருக்கார், பெருமாள் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகலான்னு போனீங்கன்னாவே 4 கோயில் அங்கே இருக்குது. தாராளமாக வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து லாங்காக எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு பாருங்க.
நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு வந்து மனசு நிம்மதி எல்லாமே வந்து இருந்துச்சு. உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே போனோனையுமே அந்த காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம மனசே அப்படியே வந்து மைண்ட் அப்படியே அமைதியாக மாறிடுச்சு. ஒரு யோகா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைதியாக இருந்துச்சு. போயிட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் நைட் டைம் எவ்வளோ பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எல்லாம் லைட்டாக எரியுது பாருங்கள் எல்லாமே. உண்மையாக அதெல்லாம் வந்து பார்க்குறக்குலாம் வந்து நாங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுதான் சாமுண்டீஸ்வரி கோயில். இதுக்கு முன்னாடி வந்து அது கொஞ்சம் வேலையாகிட்டு இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் ஆர்ச் மட்டும் வேலையாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அது கருப்பு சாமியும் முனிப்பு சாமியான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரிய சிலையாக வந்து இருக்குது. ஒரு கையில் வந்து அருவாள் வச்சுருக்கிறாரு, இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்குது. பாம்பு சிலை வந்து இவ்வளோ பெருசாக வந்து நான் அந்த கோயிலில் தான் பார்த்தேன். அவர் கையில் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து நம்ம பாம்பை நேரில் தான் வந்து தொட முடியல, சிலையிலையாவது நான் தொட்டு பார்க்குறேன்ட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா ஆசையாக இருக்குது. அப்புறம் வந்து தொட்டு பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டெப்பு ஏறினீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில். அங்கே வந்து பார்த்திங்கனாலுமே நல்லா சாமி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீட்டாக அப்படியே சாமி பார்க்குறக்கே பிங்க் கலரில் வந்து முகம் வந்து கொடுத்துருந்தாங்க, ரோஸ் கலரில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து இது பண்ணுறது தான். அங்கே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்னிமார்கள் சிலை இருக்குது. அதெல்லாம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டுருந்தோம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கன்னிமார்கள் சிலை, அப்புறம் நாகம்மன் சிலை அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாகம்மன் சிலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு சிலையும் பாருங்கள். அப்புறம் வந்து அது வந்து இருட்டாக இருந்தங்காட்டி கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸாக தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இத்தனை இது இருக்கிறத நாங்கள் வந்து சரி நம்ம மட்டும் பார்த்தா பார்க்காது, மக்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். வராதிங்க கூட வந்து இந்த கோயிலுக்கெலாம் வருவலாம். அதாவது நம்ம அந்த ஊர்லேயே இருப்போம், ஆனால் அந்த கோயிலோட பெருமை வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்து சரி நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இங்கே இருந்தாலுமே இந்த கோயிலில் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து போயிட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா